ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுறதும். நாம கனவு காங்குறோம், நல்லா தூங்கும் போது கனவு காங்குறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க, அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க, என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும், இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்டா ஒரே அடி துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நீங்க எல்லாம் படிச்சுவீங்க, அறிவு திறமை உள்ளவர்கள், இந்த நாட்டை ஆளக்கூடிய சிங்க குட்டிய. ஒவ்வொரு சிந்தனையும், ஒவ்வொரு இளைஞருடைய சிந்தனையும் நாட்டுடைய வளர்ச்சி பற்றி இருக்கணும். சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய எதிர்காலம், நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க இளைஞர்கள் தான் நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும். தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும். தமிழகம் வளம் செழிக்கின்ற, வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு நான் கட்சியில் சேர்ந்து 7 முறை சிறை சென்றேன். போராட்டத்துக்கு போய் 7 முறை சிறை சென்றேன். சிந்திச்சு பாருங்க. இங்க 51 ஆண்டு காலம் அண்ணா திமுக இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். 10 தேர்தல் நான் சந்திச்சேன். சேவல் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்ச அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அணி பெறலாம கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மைதானே பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம்.